true story. உங்களிடத்திலே நான் ஒரு உண்மையான ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It was in the year 1945. 1945ஆம் ஆண்டிலே நடந்ததான ஒரு உண்மையான கதை. As the Second World War was coming to a close, இரண்டாம் உலகப் போர் முடியும் தருவாயில் வந்த பொழுது, there was a man by the name of Andre Thomas. ஆண்ட்ரே தாமஸ் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். He was a war veteran. அவன் அந்த யுத்தத்திலே கைதியாக, சிறை கைதியாக, அகதியாக இருந்தான். And he was captured by the Russian forces and he was put behind bars, to be more exact, in solitary confinement. அவன் ரஷ்ய போர் வீரர்களால் சிறைபிடிக்கப்பட்டு அவனை அகதியாக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தனி சிறையிலே அடைத்து தள்ளினார்கள். When he was imprisoned, he was just 20 years old. அவன் இந்த தனி சிறையிலே தள்ளப்பட்ட பொழுது அவனுடைய வயது 20 வயது வாலிபனாய் இருந்தான். That is 1945. இது 1945இல் நடந்த ஒரு கதை. As recent as the year 2000, the Russian government decided to release this man and give him freedom. 1945ஆம் ஆண்டிலே சிறையிலே 20 வயதில் போன இந்த வாலிபனை 2000 வருஷத்திலே ரஷ்ய அரசாங்கம் விடுதலை செய்யும்படியாக தீர்மானித்து அவனை விடுதலை செய்தது. That is 55 years later. பாருங்கள், 55 ஆண்டுகள் கழித்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான். Now he is 75 years old. இப்பொழுது அவனுடைய வயது 75 and they wanted to release him. இப்பொழுது அவனை விடுதலை செய்ய விரும்பினார்கள். When they tried to go and talk to him, they are not able to understand what he was speaking. இப்பொழுது அவனிடத்திலே போய் அவர்கள் பேச முயற்சி செய்த பொழுது அவன் என்ன பேசுகிறான் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. They could not understand what language he was speaking. அவர்களால் அவன் என்ன பாஷை பேசுகிறான் என்று கூட அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. They thought that he had become insane and therefore they admitted him to a mental asylum. அதனால் அவனால் பேச முடியவில்லை என்று நினைத்து அவன் ஒரு பைத்தியமாகி விட்டான் என்று சொல்லி அவனை ஒரு பைத்தியக்கார விடுதியிலே, மனநல விடுதியிலே சேர்த்து விட்டார்கள். And somehow they got a Hungarian psychiatrist, because this man was from Hungary. They got a Hungarian psychiatrist to come and talk to him and see what his case was. இந்த ஆண்ட்ரே தாமஸ் ஒரு ஹங்கேரிய நாட்டு பிரஜையா இருந்தபடியினாலே அவனுக்கு மருத்துவத்தை கொடுக்கும்படியாக ஹங்கேரிய நாட்டை சார்ந்ததான ஒரு மனதத்துவ நிபுணரை அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். After this Hungarian psychiatrist began to spend time with this prisoner, he discovered that this man was not insane, he was not mentally ill, but actually he was speaking a dialect, a very old Hungarian dialect that was no longer in use. பாருங்கள், அந்த மருத்துவர், மனநல மருத்துவர் இந்த சிறை கைதியாக ஆண்ட்ரே தாமஸை சோதித்த பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இவர் பைத்தியம் பிடித்தவர் அல்ல, இவர் தெளிவாக தான் இருக்கிறார். ஆனால் இவர் பேசுகிற பாஷை என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஹங்கேரிய மொழியில் இருந்ததான பேச்சு மொழி, இப்பொழுது சுத்தமாக அந்த பழக்கத்தில் இல்லாத பழைய கால பேச்சு மொழியை இவர் பேசுகிறார் என்று. And therefore this man looked at these authorities and said, he is perfectly fine, release him, we'll take him to Hungary and he can start leading a normal life. அதனால் அந்த மருத்துவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இவனை நீங்கள் சிறை கைதியாக வைத்திருக்க வேண்டாம், இவனை விடுதலை செய்து விடுங்கள், இவன் தன் சொந்த தாய் நாட்டுக்கு சென்ற பிறகு அங்கிருந்து அந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவான் என்று. So 55 years after prison sentence, ஆகையால் 55 ஆண்டுகள் சிறை கைதி வாசத்திற்கு பிறகு this man was finally released. இப்பொழுது கடைசியாக அவன் விடுதலையாக்கப்படுகிறான். This man was old, 75-year-old, now pushed on a wheelchair. இப்பொழுது அவனால் நடக்க முடியாது. ஒரு நாற்காலியில் வைத்து, சக்கர நாற்காலியில் வைத்து 75 வயதான அந்த முதியவரை அவர்கள் தள்ளி கொண்டு போகிறார்கள். As he came out of the prison and saw the bright daylight, இப்பொழுது சிறையில், இருண்டு சிறையில் இருந்து வெளியே வந்து வெளிச்சத்தை அவன் பார்த்த பொழுது, he turned to the psychiatrist and made his first request after he got freedom. அவன் வெளியே வந்த பிறகு, அந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு அந்த மனநல மருத்துவரை பார்த்து அவன் செய்த முதல் விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், what he requested, these authorities, is something that you will never guess. அவன் என்ன அவர்களிடத்தில் விண்ணப்பமாக வைத்தான், அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் விண்ணப்பம் வைத்தான் என்று உங்களால் கொஞ்சமும் யூகிக்க முடியாது. You know what he asked? அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? He said, அவன் சொன்னான், I want a mirror. எனக்கு ஒரு நல்ல கண்ணாடி வேணும். I want a mirror. முகம் பார்க்கிற கண்ணாடி வேண்டும். The mirror was given to him. அப்பொழுது முகம் பார்க்கிற கண்ணாடி அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது, the man saw his face after 55 years. 55 வருடங்கள் தன் முகத்தையே பார்த்திராத ஒரு மனிதன் இப்பொழுது முதல் முறையாக தன் முகத்தை அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியிலே பார்க்கிறான்.
He could not bear for more than a few seconds seeing his own self in the mirror. அவனுடைய சொந்த உருவத்தை முகத்தை சாயலை ஒரு சில நொடிகள் மாத்திரமே பார்க்க முடிந்தது. அதற்கு மிஞ்சி அவனால் பார்க்க முடியவில்லை. He had his arms in his face and began to cry uncontrollably. அவன் கட்டுக்கடங்காமல் கண்ணீர் விட்டு இரு கரங்களையும் தன் முகத்திலே புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தான். The last time he saw himself, he was 20 years old. என்று சொன்னால் கடைசியாக அவன் தன் முகத்தை கண்ணாடியிலே பார்த்தது 20 வயது வாலிபனாய். At that time he was in the prime of his youth. He was handsome and young. அவன் அப்பொழுது முகக்கலை உள்ளவனாய் அந்த வாலிபத்தில் இருக்க மிடுக்கோடு உச்சக்கட்ட அழகோடு அவன் இருந்தான். But now his face is beaten down, worn out, broken frame. He couldn't even accept that it is who he is actually. ஆனால் இப்பொழுது அவன் முகத்தை பார்க்கும் பொழுது தோலெல்லாம் சுருங்கி போய் நொறுங்கி போன ஒரு முகத்தை போல கோணலுமான ஒரு முகத்தை பார்க்கிறான். அவனால் இது என்னுடைய முகம் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. He lost his sense of identity. அவன் தன்னுடைய ரூபத்தை அவன் இழந்திருந்தான். This is exactly what is happening to many youngsters today. இந்த கதையில் இருக்கிறது போலதான் இன்று இருக்கிற வாலிபர்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த காரியம் துல்லியமாய் இதே போல நடக்கிறது. After all the education we get, நீங்கள் எல்லா படிப்புகளையும் படித்து முடித்த பிறகு, after all the experiences you go through in life, அந்த படிப்புக்கு பிறகு வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா அனுபவங்கள் ஊடாக சென்ற பிறகு, you are looking for a mirror. இப்பொழுது ஒரு கண்ணாடியை தேடுகிறீர்கள். What is that mirror? அந்த கண்ணாடி என்ன? Who am I? யார் நான்? Who am I? நான் யார்? Why am I here? நான் ஏன் இங்க இருக்கிறேன்? What is the purpose of my life? என் வாழ்க்கையினோட நோக்கம் என்ன? Who I am really as a person? உண்மையாக தனிப்பட்ட நபராக நான் யார்?